ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து செஸ் ஓப்பனிங் சீரீஸில் நம்ம ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ் வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னாக்கா மேலே வந்து நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸில் மெயின் லைன் பார்க்க போகிறோம். ஸோ மெயின் லைன் எது அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து எப்படி மெயின் லைன் அச்சீவ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து இதில் என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. அண்டு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் கேரகான் டிஃபென்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஓப்பனிங் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் வெப்பனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பான் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வந்து கேரகானுக்கும் ஸ்காண்டினேவியனுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஈவன் வந்து பீஸ் பிளே கூட உங்களுக்கு சேம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்டு பீஸ் பொசிஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கேரகான் பிளேயராக இருந்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸை ஒரு செகண்ட் ஓப்பனிங் சாய்ஸாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஸோ இந்த சின்ன இன்ட்ரோடக்ஷனோட நம்ம வந்து நேராக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமவே வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ் வந்து எப்படி அரெஸ் ஆகுது, மெயின் லைன் எப்படி வருது, இதில் என்னென்ன ஐடியாஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்காண்டினேவியன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆக்சுவலாக வந்து நம்ம E4 தான் நம்ம அகேன்ஸ்டில் ஸ்காண்டினேவியன் ஆட முடியும். நான் வந்து போர்டை ரிவர்ஸில் வச்சுருக்கேன். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, சில விஷயத்துக்கு நான் வந்து ரிவர்ஸ் பண்ணுவேன். தட் மீன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு ஒயிட்டுக்கு நிறையா அட்வான்டேஜ் இல்லை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் யூஸ்வலாக. ஸோ அதுதான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், பிளாக் பிளேயராக வந்து ரொம்ப குழம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேரகான் டிஃபென்ஸில் கூட நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்காண்டினேவியன் பொறுத்த வரைக்கும் ஒன்லி 2-3 வேரியேஷன்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஓப்பனிங் ரெப்பர்த்தில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி அரேஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ E4, ஸோ கண்டிப்பாக வந்து D5 தான் இங்கே கரெக்டான மூவு. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த மூவ் ஆர்டர் விளையாடினாலும் நம்ம ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்டூப்பிடாக விளையாடி கூட அச்சீவ் பண்ணலாம். பட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மூவ் D5 தான். ஸோ E கேப்சர்ஸ் D5 அண்ட் தென் குயின் கேப்சர்ஸ் D5. இதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து மெயின் மூவு. நம்ம வந்து மாடர்ன் வேரியேஷன் சொல்லி நம்ம வந்து நைட் F6 பார்த்துருப்போம். இந்த பானை வந்து நைட்டால் கேப்சர் பண்ணுறது. ஸோ மாடர்ன் வேரியேஷன்றது நம்ம இன்னொரு வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ நைட் கேப்சர்ஸ் குயின் கேப்சர்ஸ் D5, நைட் C3. ஸோ கெய்னிங் டைம் ஆன் தி குயின். ஸோ இப்போ வந்து நம்ம குயின் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த குயின் மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. குயின் D6, குயின் D8, குயின் A5. இதில் மெயின் மூவ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் A5. ஸோ குயின் A5 வந்து ஏன் வந்து இது ஒரு மெயின் மூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு கேரகான் டிஃபென்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது என்ன இருக்கும், C6ல் ஒரு பான் இருக்கும். அப்போ C7 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு வக்கேட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு மூவே நீங்கள் வந்து C6 தான் ஆடுவீங்க. அப்போது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒயிட் என்ன பண்ணுவார், D4, பிஷப் D2. ஸோ வந்து டிஸ்கவரி செட்டப் பண்ணுவார். அப்போ வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், C7ல் இல்லை D8ல் லேண்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டயக்னலை வந்து யூஸ் பண்ணிப்போம். இதுதான் வந்து இந்த குயின் A5 மூவோட மெயின் ஐடியா. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒயிட் ரொம்ப பேசிவாக விளையாடுறாரு அப்படின்னும்போது, ரொம்ப ஆக்டிவாக பீஸ் ப்ளே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, குயினை வந்து நம்ம வந்து கிங் சைடும் நம்ம ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் இதில் ஒரு ட்ராப் கூட இருக்குது. பிஷப் G4 ஃபாலோடு பை குயின் டு H5. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஓப்பனிங்கில் இருக்குது. நம்ம ட்ராப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம எப்போவுமே வந்து ஓப்பனிங்கில் பார்க்குறது கிடையாது. ஒன்லி மெயின் லைன்ஸ் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ குயின் A5 தான் வந்து மெயின் மூவ். ஸோ இது எதுக்காக இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா, இந்த மூலம் தான் நம்ம வந்து பிரான்ச் ஆக போகிறோம். ஸோ அதனால் ஃபர்தராக வந்து எப்படி கேம் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடையாது. ஆப்வியஸாக E4 பான் போயாச்சு, எனக்கு கண்டிப்பாக இன்னொரு ஸ்பேஸ் வரணும், இல்லைனா ஒயிட்டை நான் எதுக்கு விளையாடணுன்றது தான் இந்த மூவ் D4. எதனாலனா ஜஸ்ட் நான் வந்து ஸ்பேஸ் கெயின் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நைட் F6. ஸோ டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நிறைய டிரான்ஸ்போசிஷன் கான்செப்ட்ஸ் அரைஸ் ஆகும் இந்த மாதிரி இடத்துல. என்னென்னா நிறைய டைம் வந்து ஒயிட் நைட் F3 கூட டெவலப் பண்ணுவார் டக்குன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிஷப் G4 வந்து விளையாடி அந்த நைட்டை பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நைட் F6, அப்படி இல்லைனா வந்து நீங்கள் C6, நைட் BD7, குயின் செட் கேஸ்லிங் இந்த மாதிரி நீங்கள் விளையாடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நைட் F3 அண்ட் தென் பான் டு C6. ஸோ பான் டு C6 எதுக்காக அப்படின்னா, நிறைய பீஸ் ஆல்ரெடி வந்து டெவலப் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வந்து பிஷப் D2 வந்து வரப்போகுது. இந்த காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி C6 மூவ் கண்டிப்பாக வந்து விளையாடிக்கணும். ஸோ C6 எதுக்காக அப்படின்னா, டைரெக்டாக வந்து நமக்கு D5 அட்வான்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுது. ரெண்டாவது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குயினோட ரீட்ரீட்டிங் டயக்னல் வந்து நமக்கு வந்து வழி விடுது. ஸோ இதுதான் மெயின் ஐடியா C6ல்.
அதே மாதிரி நம்ம E6லேயும் பான் வச்சுருப்போம். ஸோ நமக்கு வந்து D5ல பெரிய ஹோல் இருக்கும். ஸோ சிமிலர் டு கேரகான் டிஃபென்ஸ். ஸோ இங்கே நம்ம வந்து மெயின்லைனான பிஷப் C4ஓ அடுத்து வந்து ஃபர்தரான மூவ்ஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பிஷப் C4 மட்டும்தான் விளையாட முடியுமா கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் பிஷப் G4 கூட விளையாடலாம். அதாவது இந்த ஒரு மூவ்க்கு முன்னாடி C6 முன்னாடி பிளாக் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மெயின் மூவ் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் பிஷப் G4 ஆடினா என்ன பண்ணுறது? நான் சொன்னேன் இல்லையா, நைட் F3 விளையாடனோடனே நம்ம பிஷப் G4 விளையாடி பின் பண்ணி டெம்போ கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ H3 விளையாடுவாங்க. நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறதுனா பண்ணலாம், அப்படி இல்லைனா பிஷப்பை சிம்பிளாக ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கிங் சைடு ஆப்வியஸாக இன்னும் கேஸ்லிங் பண்ணலை. ஸோ நம்ம வந்து பின்னை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் வந்து அந்த பிஷப்பை வந்து கிக் பண்ணி கீழே அனுப்புகிறாரு. ஸோ பிஷப் லேண்டட் ஆன் G6. ஸோ பிஷப் G6 அடுத்து நைட் E5. ஸோ இப்போ என்னென்னா அந்த பிஷப் பேர் வந்து உங்களுக்கு போக போகுது. ரெண்டாவது இந்த டயக்னல் வந்து வக்கேட் பண்ணியிருக்காரு. ஸோ பிஷப் வந்து ஸ்பேன்ஷோட பண்ணலாம், பான் எஃப் பானை வந்து ரன் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இது ஒரு சைட்லைன் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு E6. ஸோ E6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஷப் டு G2. ஸோ இங்கேவே வந்து நம்ம இந்த மெயின் மூவ்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து இது சைட்லைன் தான். ஸோ இது மாதிரி விளையாடலாம். பிஷப் G4 இடையில் விளையாடனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்பீங்க இல்லையா, அதுக்காக தான். ஸோ இங்கே ஆப்வியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பானை த்ரெட்டன் பண்ணுறாரு, இந்த B7 பானை த்ரெட்டன் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று பானை வந்து புஷ் பண்ணணும் இல்லையா. கண்டிப்பாக பானை புஷ் பண்ணுறதா லாஜிக்கலான மூவ். வேறு எந்த மூவ் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த அளவுக்கு டஃப்பான சாய்ஸாக இருக்காது. ஸோ பான் C6 வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னொரு மூவ் பிஷப் G4க்கு பதில் நைட் C6 விளையாடினா என்ன பண்ணுறது? நைட் C6 விளையாடினா சிம்பிள் ஐடியா. திரும்பவும் சேம் ஸ்டோரி தான். நீங்கள் அவர் எப்படி வந்து உங்களை பின் பண்ணாரோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பிஷப் B5 வச்சு அவரை பின் பண்ண போகிறீங்க. ஸோ அவர் வந்து பின்னை அன்பிரேக் பண்ணுறாரு, சார் அன்பின் பண்ணுறாரு. ஸோ வந்து கிங் சைட் கேஸ்லிங். இங்கே நீங்கள் வந்து குயின் சைட் கேஸ்லிங்கும் பண்ணலாம், பட் ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா ஆப்போசிட் சைட் கேஸ்லிங்கிறதுனால உங்களுக்கு குயின் போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அட்டாக்கிங் சான்சஸ் வந்து ஒயிட்டுக்கு நிறையாவே இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு மைனர் பீஸ் மட்டும்தான் வெளியே வர வேண்டியது இருக்குது. ரெண்டாவது இந்த நைட்டை மட்டும் ரீரவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஈஸியாக வந்து பான் ஸ்டாம்ஸ் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ இது மாதிரி ஒரு சைட் லைன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்து நைட் டு E5, E6 அண்ட் தென் நைட் டேக்ஸ் C6. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாடலாம். அஸ் ஏ பிளாக் பிளேயராக வந்து இந்த ஓப்பனிங்கில் இந்த வேரியேஷன் கண்டிப்பாக சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து இந்த பான் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது என் கேமில். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வேரியேஷனை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நைட் C6க்கு பதில் இன்னொரு சைட்லைன் கூட சூஸ் பண்ணுவாங்க, நைட் டு E4. என்ன நைட் டு E4 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இமீடியட் அட்வான்டேஜ். ஸோ இது வந்து லாங் டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது நீங்கள் எண்ட் ஆஃப் த வேரியேஷன் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ இங்கே வந்து பின் பண்ணியிருக்கோம். ஏன்னா குயின் A5 வந்து இவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ண, அதாவது ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. ஏன்னா குயின் A5 வந்து பின் பண்ணிட்டு இருக்கு, நம்ம ஏன் வந்து செகண்ட் டைம் அட்டாக் பண்ணக்கூடாது, இதான் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க பிரின்சிபலில். ஸோ பின்டு பீஸை கண்டிப்பாக நம்ம வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் சொல்லி நம்ம அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது மாதிரி நம்ம பிரின்சிபல்டாக விளையாடும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அதை கவுண்டர் பண்ணுறான்னு சொல்லி பாருங்கள் ஒயிட்டு. ஸோ பிஷப் D3 அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ வி கேன் டேக் த நைட். ஸோ C கேப்சர்ஸ், ஸோ நைட் கேப்சர்ஸ் C3 அண்ட் தென் B கேப்சர்ஸ் C3. ஸோ குயின் கேப்சர் C3 வித் செக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பில் பிளாக் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குயின் வந்து A3 போகிறாரு. ஸோ A3 போனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒன் மூவ் மட்டும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒயிட் கேஸ்லிங் பண்ணுறாரு. இப்போ ஒயிட் பொசிஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள், பிளாக் பொசிஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள், யார் வந்து பெட்டராக இருக்காங்கன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக ஆடினீங்க அப்படின்னா அந்த ஒயிட்டு என்ன பண்ணுவார், இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணி இன்னும் பொசிஷனை வந்து அவருக்கு ஃபேவராக வந்து ஈஸியாக மாற்றிப்பார். ஸோ அதனால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக பிளாக் பிளேயர் வந்து குயினை வந்து அவரோட ஹோம் ஸ்கொயருக்கோ இல்லை அவரோட கேம்க்கு கொண்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அப்படி கொண்டு போகும்போது அவர் என்ன பண்ணுவார், C பானை அட்வான்ஸ் பண்ணுவார், E6, பிஷப் C3. ஸோ என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து டிப்பிக்கலாக வந்து இந்த பொசிஷன் நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஓப்பனிங் சாய்ஸில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா இப்போ இமீடியட்டாக பிளாக் வந்து கேஸ்லிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு G5 ஸ்கொயர் வந்து டிஃபெண்டில் இருக்குது. ஏன்னா அந்த பிஷப் வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கு. சப்போஸ் அந்த டிஃபென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிஃப்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சாக்ரிஃபைசிங் தி லைட் ஸ்கொயர் பிஷப் ஆன் H7. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது இந்த பொசிஷனில். அண்ட் இந்த நைட்டு வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபைல்லாம் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு, செமி ஓப்பன் ஃபைலு. அடுத்து நம்ம F1 ரன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக்கை லிஃப்ட் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கிங் சைடு அட்டாக் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த மூவ் வந்து ஆக்சுவலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த வேரியேஷனில் ஒரு பான் நீங்கள் வின் பண்ணுறீங்க. இந்த வேரியேஷனில் நீங்கள் பான் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் பொசிஷனை வந்து உங்களால் சாலிடாக ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேரியேஷன் நீங்கள் ஆப் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கோம். ஸோ நைட் F3க்கு அப்புறம் C6 விளையாடினா மெயின் மூவ். ஸோ C6 ஆடாமல் பிஷப் G4, நைட் C6, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் E4, இது எல்லாமே வந்து சைட் லைன்ஸ் தான். ஸோ மெயின் மூவான C6 பார்க்கலாம். ஸோ C6ஓட ஐடியா என்ன அப்படின்னா,
நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இந்த பானை வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறாரு. 2வது நம்ம E6 வந்து ஆட போகிறோம். அதுக்கு கம்பைன் பண்ணுறது தான் இந்த C6 மூவ். 3வது விஷயம் இந்த குயினை ரீட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் C4. ஏன்னா வந்து கிங் சைட் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் நம்ம கிங் சைட் கேஸ்லிங் பண்ண முடியும். ஸோ பிஷப் C4, பிஷப் F5. ஸோ இங்கே பிஷப் F5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு நல்ல மூவ் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய டைம் நம்ம வந்து பின்னிங் மூவ் பார்த்துருப்போம். ஸோ பிஷப் C4 இருக்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி பின் பண்ணுறது நல்லது கிடையாது. ஸோ பிஷப் டு D2 வந்து டெவலப் பண்ணுறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பான் E6. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸோட மெயின் வேரியேஷன் சொல்கிறது இங்கேருந்து பிரான்ச் ஆக போகுது. இந்த பொசிஷன் வரைக்கும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும். இதுதான் வந்து நார்மலாக வந்து நீங்கள் பண்ணுறது. மோஸ்ட்லி நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு கேரகான் டிஃபென்ஸ்க்கும் இதுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். கேரகான் டிஃபென்ஸில் என்ன பண்ணுவீங்க, இந்த பிஷப்புக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவீங்க மெயின் மூவில். 2வது இந்த குயின் செக் நீங்கள் பார்ப்பீங்க. குயின் A5 செக்காக வரும். ஆனால் இப்போ வந்து நம்ம இயர்லியராக அதை பார்த்துட்டோம், வெறும் A5 மூவ். ஸோ அடுத்து குயின் C7 வந்து நிற்கும். அடுத்து பிஷப் D6 பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டரி இந்த லைனில் ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ கேரகான் டிஃபென்ஸில் இன்ஃபேக்ட் அது வந்து மெயின் லைன்லேயே கூட இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸும் கேரகான் டிஃபென்ஸும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. 2வது இப்போது நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்க மாதிரி இந்த நைட் மூவ்ஸ் குயின் மூவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குயின் E2 மூவ், நைட் D5, நைட் E4, இந்த 3 வேரியேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மெயின் மூவ் என்ன அப்படின்னா நைட் டு D5. ஸோ இதுதான் மெயின் மூவ். ஸோ நைட் டு D5. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் டு E4. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குயின் E2. ஸோ இது அந்த 3 ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம மெயின் மூவ் ஆனால் நம்ம நைட் டு D5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நைட் டு D5 பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நைட் டு D5, இந்த நைட் டு E4க்கும் நைட் டு D5க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் டு D5 மூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடியா வந்து ஜஸ்ட் டிஸ்கவர்ட் அட்டாக் வந்து நம்ம குயின் மேலே அன்லீஷ் பண்ண போகிறோம். 2வது இந்த குயினுக்கு இருக்கிற 2 ஸ்கொயர் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த நைட்டு D5ல இருக்க நைட்டு உங்களுக்கு எடுத்துடுது. அப்படின்னா என்ன மீனிங்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும், குயின் D8 மட்டும்தான் போக முடியும். ஸோ 2வது நீங்கள் நைட் E4 போகும்போது இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ இதுதான் இதுக்கு இருக்கிற மெயின் வித்தியாசம். அதை தவிர்த்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் தான். உங்களுக்கு ஃபர்தராக வந்து டிரான்ஸ்போஸ் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆகி உங்களுக்கு சேம் மூவ் ஆடுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ நைட் டு D5, ஸோ குயின் D8, ஸோ நைட் கேப்சஸ் F6, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா G கேப்சஸ் F6. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் அந்த கர்பாவ் வேரியேஷனில் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஐ திங்க் கர்பாவ் வேரியேஷன் நினைக்கிறேன் கேரகானில். அப்போ உங்களுக்கு வந்து நைட் கேப்சர் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இமீடியட்டாக நம்ம வந்து கேப்சர் பண்ணும்போது F6ல நம்ம கேப்சர் பண்ணும்போது ஒன்று G கேப்சஸ் F6 அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு ஆப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ கேரகானில் ஏதோ ஒரு வேரியேஷன் டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அதில் G கேப்சஸ் F6 ஆடுவாங்க. ஆக்சுவலாக இந்த வேரியேஷன் ஆக்சுவலாக வந்து நல்ல வேரியேஷன் தான் ஒயிட்டுக்கு, சாரி பிளாக்குக்கு. ஸோ மெயின் வேரியேஷன் நம்ம எப்போவுமே பேசுவோம் இல்லையா, நீங்கள் G கேப்சஸ் F6 ஆடினாலும் சரி, இல்லை நான் சொல்ல போகிற மெயின் மூவ் ஆடினாலும் சரி. ஸோ G கேப்சஸ் F6 ஆடுறீங்க அப்படின்னா ஃபாலோ அப் என்னவாக இருக்கும்னாங்க குயின் பிஷப் டு B3. ஸோ ஒரு ப்ரொஃப்ளாக்சிஸ் மூவ். என்னென்னா இந்த நைட்டுக்கு இருக்கிற நேச்சுரல் ஸ்கொயர் நம்ம எடுத்துட்டோம். அப்போ இந்த நைட் எங்கே போகும், நைட் D7க்கு அப்புறம். ஏன்னா ஆப்வியஸாக நம்ம குயினோட பவர் வந்து நம்ம ஓப்பனில் இருக்கணும், ஃபைல் வந்து ஓப்பனில் இருக்கும். அப்போ நைட் வந்து B6 போயிட்டு நம்ம பிஷப்பை அட்டாக் பண்ணணும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒயிட்டு ப்ரொஃப்ளாக்சிஸாக இப்போவே வந்து மூவ் பண்ணிக்கிறாரு அந்த பிஷப்பை. ஸோ அடுத்து பிஷப் B3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் D7, ஸோ நைட் D7. ஸோ அடுத்து குயின் E2, குயின் C7, பிஷப் அட்டாக் பண்ணுறாரு ஆப்வியஸாக கிங் இது நைட்டை யூஸ் பண்ணி H4ல். ஸோ பிஷப் G6, 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடு கேஸ்லிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆக்சுவலாக மெயின் வேரியேஷன். நீங்கள் வந்து கேரகான் ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸில் மெயின் வேரியேஷன் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் வந்து விளையாடுவீங்க மோஸ்ட்லி. ஸோ இந்த பான் வந்து நமக்கு டபுளாக இருக்குது, இதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக வந்து இந்த பான் வந்து நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுவோம். நம்ம இந்த ஸ்கொயரை ஈஸியாக வந்து டிஃபெண்ட் பண்ணி ஈவன் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பானை வந்து F5க்கு புஷ் பண்ணிவிட்டு நைட் F6 அடுத்து இந்த பானுக்கு இந்த பீஸ்க்கு வந்து ஒரு அவுட் போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுறன்ற பேரில் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஒயிட் பிளேயர்ஸு இந்த மாதிரி பானை அட்வான்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் அந்த பொசிஷன் லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் அவுட் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. 2வது நீங்கள் இந்த நைட் D5ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஆப்ஷன் வந்து நம்ம குயின் D8 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் கேப்சர்ஸ் F6ம் இருக்குது இந்த இடத்துல. நம்ம ஏன் வந்து குயினால் கேப்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். குயினால் கேப்சர் பண்ணிங்கன்னா இந்த பிஷப் வந்து உங்களுக்கு கடுப்பேற்றும், வேறு ஒன்றும் கிடையாது. பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவும் பெருசாக ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற மூவே வந்து பார்த்திங்கன்னா குயின் கேப்சர்ஸ் F6 தான். ஸோ குயின் E2,
நைட் BD7, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயின் செட் கேஸ்லிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் B6. ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அதனால தான் வந்து அது பிஷப் வந்து B3 வந்து ஏற்கனவே ட்ரா பண்ணார். ஸோ பிஷப் G4. ஸோ பிஷப் G4க்கு அப்புறம் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கவுண்டர் டாக்டிக்ஸ் இன்வால்வ் பண்ணி ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த குயின் அட்டாக் பண்ணுவீங்க, அவர் என்ன பண்ணுவார், கேப்சர் பண்ணுவார். ஏன்னா அந்த நைட் பின்னில் இருக்குது. ஸோ நைட் கேப்சர்ஸ் குயின், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஷப் கேப்சர்ஸ் ஹியர். ஸோ இது மாதிரி வந்து ஒரு வேரியேஷன் வந்து உங்களுக்கு வரும். இதுதான் வந்து நைட் D5. ஸோ நைட் D5க்கு நான் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்கொயர்ஸ் வந்து கவர் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் எனிமி கேம்பில், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது நைட் E4. ஸோ நைட் E4 வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து எதனால் நம்ம வந்து குயினை மூவ் பண்ணுறோன்ற ஃபஸ்ட்டு வந்து இது அட்டாக்ல இருக்குது. ரெண்டாவது இங்கே வந்து டபுள் பண்ணி விட்ருவார் நம்ம பானை. ஸோ அதனால் குயின் எப்போவுமே வந்து D8 தான் ட்ராப் ஆவார். நீங்கள் வேறு எங்கேயுமே வந்து போக முடியாது நேச்சுரலாக நீங்கள் நினச்சிங்களாலும். அதாவது ஒரு நல்ல பொசிஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரி போக முடியாது. ஸோ இங்கே வந்து நைட் G3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஆக்சுவலாக ஒயிட்டுக்கு. ஆனால் திரும்பவும் நம்ம சேம் தான், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே வேரியேஷனுக்குள்ளே நீங்கள் போகலாம். இந்த இடத்துல குயின் F6 இதோ கேப்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நைட் G3 அப்படின்னா நைட் கேப்சர்ஸ் F6. அதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குயின் கேப்சர்ஸ் F6, அப்படி இல்லைனா G கேப்சர்ஸ் F6. ஸோ இது மாதிரி நீங்கள் திரும்ப அதே மாதிரி ஒரு வேரியேஷனுக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு G4 வந்து ஒரு வேரியேஷன் பார்ப்பீங்க. ஏன்னா வந்து நம்ம நைட் வந்து நாங்கள் கேப்சர் பண்ணாமல் G3 போய் நம்ம பிஷப் அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி நைட் E4ல் இந்த நைட் வந்து இந்த மாதிரி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த பின் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த பான் வந்து உங்களுக்கு டபுள் ஆகிடும், அப்படியே நம்ம நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, அப்படின்னா நீங்கள் G6 தான் ட்ரா பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பின் பண்ணுறாரு. பின் பண்ணிவிட்டு சப்போஸ் ஒயிட் என்ன பண்ணுவார், H3 வந்து உடனே விளையாடி அந்த பிஷப்புக்கு ஒரு கொஷின் மார்க் போட்டோம்னா உடனே கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ட்ராப்பிங் ஸ்கொயர் வந்து கவர் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால் பிஷப் G4, ஸோ C3. ஸோ முன்னாடி இருந்த வேரியேஷனுக்கும் இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குயின் நைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ராவல் ஆகி கிங் சைடு வந்துருக்கு இல்லையா. ஸோ இங்கே C3ல இருந்துட்டு E4 போயிட்டு G3 போயிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அஸ் எ ஒயிட் பிளேயராக உங்களுக்கு C3 பான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, C3ல உங்களுக்கு பானை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி ஒரு பீஸ் வந்து அந்த சி பானை பிளாக்கேட் பண்ணிட்டு இருந்தால் ஆக்சுவலாக வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒயிட்டுக்கு இருக்கிறது அது மட்டும்தான். இப்போ நமக்கு அந்த மாதிரி கிடையாது. C3யை வச்சு நம்ம D4 ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். சென்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டார் ஒயிட் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் அவர் வந்து D4 பானை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் என்ன பண்ணுவார், கேஸ்லிங் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஃபர்தராக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து இன்னொரு பெட்டர் வேரியேஷன் ஆக்சுவலாக ஒயிட்டுக்கு. ஸோ C3 நைட் BD7, ஸோ கொஷின் மார்க்கு கேப்சர்ஸ், அடுத்து வந்து கேப்சர்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் D6. ஸோ கிங் சைடு வந்து கேஸ்லிங் பண்ணுறாரு ஒயிட்டு. ஸோ சிமிலராக வந்து பிளாக்கும் கேஸ்லிங் பண்ணுறாங்க. ரூக் AD1. ஸோ இங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரூக் வந்து குயினை எந்த எக்ஸ்ட்ரேக் பண்ணுறாங்க, நீங்கள் குயின் C7 இல்லைனா குயின் B6 வந்து இங்கே ஆப் பண்ணலாம். ஸோ ஆப் பண்ணிவிட்டு நீங்கள் ரூக் E8, ரூக் D8 ஆர் ரூக் C8 இந்த மாதிரி விளையாடிட்டு இந்த பானை அட்வான்ஸ் பண்ணி அவரோட சென்டரை பிரேக் பண்ணும். இதுதான் வந்து தீமேட்டிக் பிரேக் நம்மளுடைய கேரகான் டிஃபென்ஸில். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ்லேயும் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி நீங்கள் வந்து புரிஞ்சிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து இருக்கிறது பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு வேரியேஷன் தான், அதுதான் குயின் E2. ஸோ நம்ம வந்து இந்த நைட் D5 E4 அப்படி இல்லாமல் வேறு என்ன விளையாடலாம், குயின் E2 விளையாடலாம். ஸோ குயின் E2க்கு எப்படி விளையாடலாம் பார்த்தீங்கன்னா, பிஷப் டு B4 பின்னிங் த நைட். ஸோ பின்னிங் கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஸோ வந்து குயின் செட் கேஸ்லிங் பண்ணுறாரு, நைட் BD7. ஸோ கொஷின் மார்க், ஸோ கேப்சர்ஸ் அண்ட் தென் குயின் C7. ஸோ குயின் C7, ஸோ நைட் திரும்ப வந்து நைட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. இங்கே நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறதுனா பண்ணலாம், அப்படி இல்லைனா பண்ணாமல் இருக்கலாம். ஸோ சப்போஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட நைட்டுக்கு வந்து ஒரு கொஷின் மார்க் ஒரு நேச்சுரல் ஸ்கொயரில் இருக்க முடியாது. பட் உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் D5ல. ஸோ இந்த நைட் பாருங்கள் அழகாக சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஒயிட் வந்து கடுப்பாக இதை கேப்சர் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாஸ் பான் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புக்கு நிறையா இருக்கும். ஸோ என் கேம் கண்டிப்பாக வந்து பிளாக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ நைட் D5, பிஷப் D2, ஏன்னா அந்த பிஷப் அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ குயின் செட் கேஸ்லிங், ஸோ பிஷப் அட்டாக் பண்ணுறாங்க. பிஷப் வந்து ட்ராப் ஆகுது G6ல. பான் F4, ஸோ பான் டு H5. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கோம் நம்ம இது வந்து ஆக்சுவலாக வந்து கேம்லேருந்து எடுத்த மூவ் தான். ஸோ இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மெயின் மூவ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் குயின் E2 ஆடும்போது என்ன ஐடியானா, ஜஸ்ட் இந்த மாதிரி
இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலாக வந்து குயின் சைட் கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணலாம். இதான் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் ஆக்சுவலாக. ஸோ கேரகான் டிஃபென்ஸ், சாரி ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸில் மெயின் லைன். ஸோ குயின் E2, நைட் D5, நைட் E4. அதுக்கு முன்னாடி சில சைட் லைன்ஸ் பார்த்தோம். ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஷர் vs ஸ்டாலில் 6th கேமோட நம்ம உங்களை மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.